ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெறும் வயித்துல வெந்தயம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்கும், இது வந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறத விட இதில் இன்னும் என்னென்ன நிறைய நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகள் மூலம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரை, அதாவது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு அதுக்கு நிறையவே இருக்குங்க. நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணித்து செரிமானத்தையும் மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாக இந்த வெந்தயம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, வைட்டமின் சி இது மாதிரியான சத்துக்கள்லாம் இதில் அதிகமாகவே இருக்குங்க. இன்சுலின் சுரப்பை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்க இந்த வெந்தயம் பயன்படுதுங்க. இந்த வெந்தயம் சாப்பிடும்போது அஜீரணம், நெஞ்சு எரிச்சல் மற்றும் வாயு தொல்லை பிரச்சனைகள்லாம் நீக்கி செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதை சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுதாங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச வெந்தயத்தை தலையில் அரைச்சி தேய்ச்சி குளிக்கும்போது முடி உதிர்வு குறைவதோடு மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையும் படிப்படியாக குறைஞ்சிருங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு மாதவிடாய் கால வலிகளை குறைக்கவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் இது பெரிதும் உதவுவதாக ஆய்வில் கூட சொல்லியிருக்கேன். நைட்டில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு வரும்போது முழுமையான ஆரோக்கியம் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. கூடுதலான நன்மைகளும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். பொதுவாக சொல்லணும்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளோட சமையலறையில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மசாலா பொருள்னு கூட சொல்லலாங்க. இது உணவுக்கு சுவையை கூட்டும் பொருள் மட்டும் இல்லாமல் உடலில் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்களை செய்யும் மருந்தாகவும் இது இருக்குங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா உடலுக்கு நன்மை தரும் ஆரோக்கியமான நன்மைகள் நிறையவே இருக்குது. தலைமுடி முதல் நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே இது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் தன்மை அதிகமாகவே இருக்குங்க. இதை வந்துட்டு எப்படி சாப்பிட்லாம், எது மாதிரியெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு அதனோட நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த கலவையில் தாங்க இருக்கும். அதே வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்குங்க. இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே உணவில் சேர்த்து சாப்பிடலாம். இரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது முதல் உடல் எடையை குறைக்கும் வரை ஏராளமான நன்மைகளை இது வச்சுருக்குங்க. இந்த வெந்தயத்தை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது முழுமையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஏராளமான சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நார் சத்து 3 கிராம், புரதம் 3 கிராம், கார்போஹைட்ரேட் 6 கிராம், கொழுப்பு 1 கிராம் இருக்குங்க. இரும்பு சத்து தினசரி நம்மளோட சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எவ்வளோ சாப்பிட்றோமோ வெந்தயம் அதுலேருந்து கிடைக்க போகுது. மாங்கனீசு பார்த்திங்கன்னா தினசரி 6% கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மெக்னீஷியம் 5%, சோடியம் 67 மில்லிகிராமும், பொட்டாசியம் 770 மில்லிகிராம், அதாவது 100 கிராமில் நம்ம பார்க்கணும். கால்சியம் 17% இருக்குங்க. வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் B6 இருக்குது. இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குங்க. வெந்தயத்தை நம்மளோட உணவில் சேர்க்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது பார்த்திங்கன்னா வெந்தயத்தை தினசரி நம்ம உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிக சிறந்த தீர்வாக இருக்குங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இது உதவும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கக்கூடியதாக இருக்குங்க. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தினமும் 2 முறை வெந்தயத்தை சாப்பிட்றது மூலம் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்குமாங்க. வெந்தயத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால 100 கிராம் வெந்தயத்தில் 3 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குங்க. இது நம்மளோட குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யுதாங்க. வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுமாங்க.
இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கவும், கொலஸ்ட்ராலை அதாவது உடல் எடையை குறைக்கவும், பசியை கட்டுப்படுத்தவும் இந்த வெந்தயம் நமக்கு உதவுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து பார்த்திங்கன்னா பசியை பெரும் அளவில் கட்டுப்படுத்த உதவுதாங்க. வெந்தயத்திற்கு பார்த்திங்கன்னா குடலில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து அஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் நெஞ்சு எரிச்சலை குறைக்கும் தன்மை வெந்தயத்திற்கு இருக்குங்க. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் அதிகமாகவே இருக்கிறதுனால உடலில் இன்ஃப்ளமேஷன்களை ஏற்படாமல் தடுக்க இந்த வெந்தயம் பெரிதும் பயன்படுது. ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள்னு கூட இதை சொல்லலாங்க. ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும், ஆண்கள் ஹார்மோன்களை டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யவும் இந்த வெந்தயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க. நைட்டில் நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணி குடிக்காமல் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க. வெந்தயம் உடலுக்கு மட்டுமல்ல தலைமுடி மற்றும் சருமத்துக்கும் மிக மிக நல்லது. அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க உதவுதுங்க. வெந்தயம் சருமத்திற்கு மிகச்சிறந்த கிளென்சராக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்காக பயன்படுத்திட்டு வந்தோம்னா முகம் பொலிவாக இருக்குமாங்க. சருமத்தில் பிக்மெண்டேஷனை குறைத்து முகத்தில் நிறத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு அதிகமாகவே இருக்குது. வெந்தயம் முகத்தில் உள்ள பருக்களையும் குறைக்குமாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பார்த்திங்கன்னா பருக்களால் ஏற்படும் வீக்கத்தையும் வலிகளையும் குறைக்கும் தன்மை இந்த வெந்தயத்திற்கு இருக்காங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய லெசித்தின் என்னும் பண்பு பார்த்திங்கன்னா முடியோட வேர்க்காடுகளுக்கு ஊக்கமளித்து முடியை வலுவாக்கவும் உறுதியாக வச்சிருக்கவும் மாற்றும் தன்மை இதுக்கு இருக்குங்க. முடி உதிர்வை தடுத்து முடியோட வளர்ச்சியையும் தூண்டும் தன்மை இருக்குங்க. தலைமுடி அதிக வறட்சியாக இருப்பவர்களுக்கு வெந்தயம் மிக சிறந்த ஒரு நல்ல தீர்வாக கூட இருக்குன்னு சொல்லலாம். வெந்தயத்தை எண்ணெயாகவோ அல்லது ஹேர் மாஸ்காகவோ பயன்படுத்திட்டு வர முடியோட நுனிப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளும் குறையும், முடியும் பளபளப்பாக மாறுமாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் புரதங்கள் ஆகிய ரெண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை நல்லா உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங்காக வளர செய்யுமாங்க. வெந்தயத்தில் டீ கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் 1 ஸ்பூனு, தண்ணி 1 கப். முதல் நாள் நைட்டே வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் வெந்தயத்தோடு அந்த நீரையும் கொதிக்க விட்டுருங்க. ஆற விட்டு வெது வெதுப்பாக குடிக்கலாம். அப்படி இல்லையா 1 கப் நீரில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த நீரை வடிகட்டியும் குடிக்கலாம். முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த நீரை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அந்த நீரை அப்படியே குடிக்கலாம் அல்லது டீயாகவும் குடிக்கலாம். ஊறிய வெந்தயத்தை எடுத்துன்னு வச்சுருக்கும்போது வெள்ளை துணியில் நீரில் நனைச்சி தண்ணீரை பிழிஞ்சிட்டு அதில் இந்த வெந்தயத்தை போட்டு நல்லா கட்டி மூடி வச்சுருங்க. 24 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து நம்ம பார்க்கும்போது வெந்தயம் முளைக்கட்டி இருக்கும். 36 மணி நேரம் முளைத்த பிறகு எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்குங்க. வீட்டிலேயே வெந்தய பொடி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். முளைவிட்ட வெந்தயத்தை நிழலில் உலர்த்தி மிக்சியில் பொடி செஞ்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம டெய்லி சாப்பிடும்போது ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுமாங்க. தலைமுடிக்கு வெந்தய ஹேர் மாஸ்க் போடுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் மற்றும் பாசி பயிரை முதல் நாள் நைட்டை ஊற வச்சுட்டுங்க. அடுத்த நாள் காலையில் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து செம்பருத்தி இலை, பூ மற்றும் இதோட சேர்த்து அரைச்சி நம்ம தலையில் நல்லா ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு பளபளப்பு தன்மையை நமக்கு உண்டாக்குங்க. வெந்தயத்தை நன்கு ஊற வைத்து பேஸ்டாக அரைச்சி அதோடு தயிர் மற்றும் கஸ்தூரி மஞ்சளுடன் சேர்த்து ஒன்றுடன் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்திற்கு ஃபேஸ் பேக்காக போடும்போது முகம் பளபளப்பாகவும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ் லுக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெது வெதுப்பான நீரில் நம்ம கழுவும் போது முகம் பளிச்சுன்னு வெள்ளையாக மாறும்னு சொல்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல தாங்க வெந்தயமும். எவ்வளவு நல்ல பயன்களை கொடுத்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஜீரண கோளாறுகளும் அதனால் ஏற்படும் டயேரியா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. கல்லீரல் கழிவுகள் அதிகமாக
தேங்குவது, இரத்தம் உறைதல் பிரச்சனை, அலர்ஜி பண்புகளை தோன்றுறது, செரடோனின் சிண்ட்ரோம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிடும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது. சில மருந்துகள் எடுக்கும்போது அவற்றுடன் எதிர்வினை ஆற்றலும் போன்ற பக்க விளைவுகளையும் இந்த வெந்தயம் அதிகமாக ஏற்படுத்திடுங்க. இப்போ நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் டாக்டரோட பரிந்துரைப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் நல்லதாகவே நடக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.